ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி மாடி தோட்டத்தோட அறுவடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வெறும் க்யூட்டான ஒரு ரெட் கலர் டிசம்பர், எப்படியும் 10-15 பூ இருக்கும். அப்புறம் சங்குப்பூ லைட் கலர், ப்ளூ கலர். இது ஒரு க்யூட்டான செம்பருத்தி பாருங்கள், அவ்வளவு மனசுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள், பெரிய பூக்களாக. அப்புறம் இது ரொம்ப நாள் ஆச்சு, நிறையா முட்டைப்பில் விட்டுருக்கு, அடுக்கு செம்பருத்தி. அதுக்கடுத்து இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு டிசைனாக இருக்கும், கட் பண்ணி விட்டு இப்போ தான் பூக்கள் வருது. இது நாட்டு செம்பருத்தி, அவ்வளோ கையளவுக்கு இருக்குங்க, அழகாக இருக்குங்க. அதுக்கடுத்து நித்திய கல்யாணி, அதுக்கடுத்து குண்டு மல்லி பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது நாட்டு செம்பருத்தி, இன்னொரு பூ, ஒரு கட்டிங்லேயே 2 பூ பூத்துருந்துச்சு. இது ஒரு செம்பருத்தி, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளவும் எனக்கு ஃப்ரைடே கிடச்சிருக்கு. இந்த அறுவடை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட உழைப்புக்கு கிடைத்த பரிசு ரெட் கலர் டிசம்பர்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாருங்கள். இது போதுங்க எனக்கு இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்கு இது போதும், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூமேரியா எவ்வளவு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதை பாட்டில் தண்ணி ஊற்றி வைப்பேன். நம்மளோட உழைப்புக்கு கிடைத்த பரிசு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் என்னோடய பதிவுகளை எடுத்து போடுறேன், ப்ரூஃபோடு தான் போடுறேன். இது லாஸ்ட் வீக் சாம்பல் உரம் கொடுத்த பிறகு காய்கறி கழிவுகளை நல்லா தண்ணியில் ஊற வச்சு, எல்லாம் வாழைப்பழம், நம்ம சாப்பிட்ற மாம்பழத்தொலி, காய்கறி கட் பண்ணோம்ல, அதெல்லாம் ஊற வச்சு 3 நாள் புளிக்க வச்சு ஊற்றுனேன். இதில் எஃபெக்ட் நல்ல மொட்டுக்கள் நிறையா விடுது. கெமிக்கல் எதுவுமே சேர்க்கலை. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.